Good morning, students. Today we are going to see one topic from 4th unit, that is consent and agreement. So what is meant by consensus? So consensus algorithm is a process that achieves agreement on a single data value among the distributed systems. Okay va? ஸோ ஒரு காமன் சிங்கிள் டேட்டா வேல்யூவை அக்ரி பண்ணுறதா என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்செஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் டு என்ஷூர் தட் த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் இஸ் ஏபிள் டு அச்சீவ் த காமன் கோல் ஈவன் ஆஃப்டர் த அக்கரன்ஸ் ஆஃப் வேரியஸ் ஃபெயிலியர்ஸ் இன் த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ். ஸோ ஃபார் டு அக்ரி ஒரு சம் டேட்டா வேல்யூ அல்லது டு அச்சீவ் த ரிலையபிலிட்டி அது சொல்கிறதா என்னென்னா கன்செஷன் அண்ட் அக்ரிமெண்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா அசம்ஷன்ஸ். ஸோ இந்த கன்செஷன் அல்காரிதமில் எத்தனை அசம்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 டைப்ஸ் இருக்குது. தட் இஸ் என்னன்னா ஃபெயிலியர் மாடல், asynchronous communication, the network connectivity, sender identification, channel reliability, authenticated versus non-authenticated messages, then agreement variable. ஓகேயா? ஸோ இப்போ ஒன் பை ஒன் பார்ப்போம். ஸோ ஃபெயிலியர் மாடல் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபால்ட்டி ப்ராசஸ் வந்து எப்படினாலும் பிஹேவ் பண்ணலாம். ஓகே, அதை ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் 3 கேட்டகரிஸ் இருக்குது: ஃபெயில் ஸ்டாப், சென்ட் ஆர் ரிசீவ் ஒமிஷன், பைஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ். ஸோ ஃபெயில் ஸ்டாப்புங்கிறது ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது எந்த வார்னிங் இல்லாமல் என்ன ஆயிரும் அப்படின்னா கட் ஆயிரும், அது ஸ்டாப் ஆயிரும். சென்ட் ஆர் ரிசீவ் ஒமிஷன் அப்படின்னா, ஸோ ஒரு ப்ராசஸ் சென்ட் பண்ண மெசேஜை சென்ட் பண்ணாமலையோ ரிசீவ் பண்ணாமலையோ ஒமிட் பண்ணுறதா என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்ட் ஆர் ரிசீவ் ஒமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். பைஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸுங்கிறது இட் பிஹேவ் ஆப்ஜெக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. தட் இஸ் என்ன அப்படின்னா, ஸோ இட் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஒன். இட் இஸ் வந்து பைசாண்ட் அண்ட் ஃபெயிலியரை மாலிஷியஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் மே சென்ட் சம் கன்ஃபியூசிங் மெசேஜஸ் டு அதர் ப்ராசஸஸ். அதான் நான் சொல்கிறோன்னா பைசாண்ட் அண்ட் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அசின்கனஸ் கம்யூனிகேஷன். சரியா? ஸோ சின்கனஸ் கம்யூனிகேஷன் அசின்கனஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். ஸோ சின்கனஸ்ங்கிறது டைமிங் பேஸ்டாக இருக்கும், அசின்கனஸ்ங்கிறது நாட் டைமிங் பேஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ அசின்கனஸ் எடுத்துக்கிட்டோன்னா இட் டேக்ஸ் அ வெரி லாங் டைம் இன் ட்ரான்சிட். அசின்கனஸ் அப்படி இருக்காது. அதே மாதிரி அசின்கனஸில் வி கான்ட் டிடெக்ட் த நான் அரைவல் ஆஃப் த மெசேஜ். ஓகேயா? சின்கனஸில் பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் ஹேஸ் நாட் பீன் சென்ட் கேன் பி ரெகனைஸ்ட் பை த இன்டெண்டட் ரெசிபியன்ட். ஸோ திஸ் said to be the asynchronous communication. ஸோ நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா, ஸோ ஈச் ப்ராசஸ் கேன் கம்யூனிகேட் வித் எனி அதர் பை டைரக்ட் மெசேஜ் பாசிங். சென்டர் ஐடென்டிஃபிகேஷன்னா வி நோ, தட் இஸ் என்னென்னா ஒரு ப்ராசஸ் வந்து மெசேஜை ரிசீவ் பண்ணுதுன்னா வி நோ த ஐடென்டிட்டி ஆஃப் த சென்டர் ப்ராசஸ். தென் சேனல் ரிலையபிலிட்டி அப்படின்னா சேனல்ஸ் ரிலையபிளாக இருக்கும், ஒன்லி த ப்ராசஸ் மே ஃபெயில். தென் ஆத்தென்டிகேட்டட் versus நான் ஆத்தென்டிகேட்டட் மெசேஜஸ் அப்படின்னா, ஸோ ஆத்தென்டிகேட்டட் மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் கேனாட் சேஞ்ச் அ ரிசீவ்டு மெசேஜ். ஸோ நான் ஆத்தென்டிகேட்டடில் ப்ராசஸர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மெசேஜை சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி ஆத்தென்டிகேட் மெசேஜஸை சைன்டு மெசேஜஸ்ன்னு சொல்கிறோம், நான் ஆத்தென்டிகேட்டட் மெசேஜஸை ஓரல் மெசேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? தென் அக்ரிமெண்ட் வேரியபிள் அப்படின்னா, இந்த அக்ரிமெண்ட் வேரியபிள் வந்து பூலியனாக இருக்கும், இல்லை மல்டி வேல்யூடாக இருக்கும், need not be a integer. Okay, so these are the 7 assumptions. Okay, next we going for the Byzantine general problem. So Byzantine general problem அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, so it is faced by the distributed computer system network. that is ஒரு ஆர்மி டிவிஷனில் அங்கே நடக்கக்கூடிய ஜென்ரல்ஸ்குள்ள ப்ராப்ளம் தான் என்ன சொல்கிறோன்னா Byzantine general problem அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு ஆர்மி எடுத்துக்கிட்டோம்னா அதில் மெனி டிவிஷன் இருக்கும், ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒரு ஜென்ரல்ஸ் இருப்பாங்க. அந்த ஜென்ரல்ஸ் வந்து அவங்களோட லேட்டன்ஸ்ட்டை வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஒன்லி த்ரூ மெசேஞ்சர்ஸ். ஸோ லேட்டன்ஸ் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன்னா மிடில் ஆஃபீஸர்ஸ், ஒரு தலைமை அதிகாரி அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேயா? அப்போ மெசேஞ்சர்ஸ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் மெசேஜஸ் இருக்குது. என்ன ஒன்று அட்டாக் பண்ணணும், இல்லை அட்டாக் பண்ணக்கூடாது. ஸோ அட்டாக் ஆர் நாட் அட்டாக், அதுதான் இங்கே என்ன சொல்கிறேன்னா அட்டாக் ஆர் ரீட்ரீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே சம் ஆஃப் த மெசேஜஸ் வந்து ட்ரைட்டர்ஸாகவும் இருப்பாங்க, அவங்க தான் என்னென்னா ஸ்பைஸாகவும் இருப்பாங்க. அவங்க தான் இந்த மாலிசியஸ் மெசேஜஸை உருவாக்குறது. ட்ரைட்டர்ஸ் அப்படிங்கிறது மாலிசியஸ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோ, இல்லை ஃபால்ஸ் மெசேஜஸை சென்ட் பண்ணுறவங்க. ஓகேயா? ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாரு, பிஜேபி அல்காரிதம். ஸோ ஒரு கமாண்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க லேட்டன்ட் 1க்கும் 2க்கும் என்ன சொல்கிறாங்கன்னா அட்டாக் அப்படிங்கிற மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஆனால் லேட்டன்ட் 2 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹி செட் ரீட்ரீட் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூசிங் மெசேஜை அனுப்புகிறாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் பிஜேபி அல்காரிதம்.
அதே பைசண்டைன் ஜென்ரல்ஸ் வச்சு ஒரு 4 ஜென்ரல்ஸ் வச்சு ஒரு கன்ஃபியூசிங் மெசேஜஸ்க்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னென்னா G1, G2, G3, G4 there are 4 generals working in a separate troop. ஓகே, செப்பரேட் ட்ரூப்ஸில் வந்து வேறு லொக்கேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ they have to communicate messages whether to attack or not attack to other generals in a separate location. அப்போது என்ன பண்ணுறாங்க பாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போது ஒவ்வொரு ஜென்ரல்ஸ்க்கும் என்ன மெசேஜ் ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ G4 பார்த்தீங்கன்னா என்ன மெசேஜ் ரிசீவ் ஆகும்னா 0,1,1, G3ல் 1,0,0, G2ல் வந்து என்ன மெசேஜ் ரிசீவ் ஆகுதுன்னா 1,0,0 அண்ட் G1ல் 1,0,0. ஸோ இங்கே மெஜாரிட்டி ஆஃப் ஜீரோஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா நாட் அட்டாக் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனால் G4ல் மட்டும் பாரு டிஃபர் ஆகும் 0,1,1 இருக்கும். ஸோ G4 இஸ் இங்கே யாருன்னா மாலிஷியஸ், தேர் இஸ் அ ட்ரைட்டர். அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபால்ஸ் மெசேஜஸை என்ன பண்ணாங்க மற்ற ஜென்ரல்ஸ்க்கு சென்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி 4 ஜென்ரல்ஸ் வச்சு கம்யூனிகேட் பண்ணும் போது we can identify the traitor as well as we can ஸோ அட்டாக்கா நான் அட்டாக்குங்கிறத மெஜாரிட்டி வேல்யூஸ் வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் we are going for the problem specifications. ஸோ ஒரு 3 ப்ராப்ளம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா பைசாண்டைன் அக்ரிமெண்ட் ப்ராப்ளம், கன்சிஸ்டன்ஸ் ப்ராப்ளம், தென் இன்ட்ராக்டிவ் கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம். ஸோ பைசாண்டைன் அக்ரிமெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஸோ என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் சோர்ஸில் தான் இனிஷியல் வேல்யூ இருக்கும். அந்த இனிஷியல் வேல்யூ தான் மற்ற ப்ராசஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் அக்ரிமெண்ட், வேலிடிட்டி, டெர்மினேஷன். ஸோ அக்ரிமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா நான் ஃபால்ட்டி ப்ராசஸும் சேம் வேல்யூ தான் அக்ரி பண்ணும். வேலிடிட்டிங்கிறது என்ன சொல்கிறோம், இப்போ சோர்ஸ் ப்ராசஸ் வந்து நான் ஃபால்ட்டி அப்படின்னா சென்ட் பண்ணுற கம்யூனிகேஷன்ஸும் மற்ற ப்ராசஸும் என்ன வந்து இனிஷியல் வேல்யூ தான் என்ன பண்ணுவாங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க, அது சேம் வேல்யூவை அக்ரி பண்ணிப்பாங்க. ஸோ டெர்மினேஷனுங்கிறது ஈச் நான் ஃபால்ட்டி ப்ராசஸ் மஸ்ட் ஈவென்ச்சுவலி டிசைட் ஆன் அ வேல்யூ. ஸோ அடுத்த கன்சிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே எல்லா ப்ராசஸ்லையுமே என்னென்னா இனிஷியல் வேல்யூ இருக்கும். ஸோ அங்கே பைசாண்டைன் ஜென்ரல் ப்ராப்ளமில் சோர்ஸில் மட்டும்தான் என்னென்னா இனிஷியல் வேல்யூ இருக்கும். கன்சிஸ்டன்ட் ப்ராப்ளமில் எல்லா ப்ராசஸ்லையும் இனிஷியல் வேல்யூ இருக்கும். அதை பொறுத்து தான் 3 கண்டிஷன் அக்கர் ஆகும், அக்ரிமெண்ட், வேலிடிட்டி அண்ட் டெர்மினேஷன். ஸோ இங்கே ஆல் நான் ஃபால்ட்டி ப்ராசஸ் மஸ்ட் அக்ரி ஆன் த சேம் சிங்கிள் வேல்யூ. வேலிடிட்டியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இஃப் ஆல் த நான் ஃபால்ட்டி ப்ராசஸஸ் ஹேவ் த சேம் இனிஷியல் வேல்யூ then the agreed upon value by all non-faulty processes must be that same value. Okay, அதே மாதிரி terminationலையும் each non-faulty process must eventually decide on a value. So interactive consistency problemல அதே தான் all process have an initial value, but என்ன அப்படின்னா all the correct process must agree upon a set of values. Okay, so agreementல வரனா ஒரு same array of values, ஒரு set of values என்ன பண்ணுவாங்கன்னா agree பண்ணுவாங்க. ஸோ அதை பொறுத்தா என்னென்னா மேக்ஸிமம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஸோ த ப்ராசஸ் J இஸ் ஃபால்ட்டி அப்படின்னா தென் த நான் ஃபால்ட்டி ப்ராசஸ் மஸ்ட் அக்ரி அப்பான் வேல்யூ ஆஃப் A set of AJ. ஓகேயா. ஸோ இங்கே டெர்மினேஷன் ஈச் நான் ஃபால்ட்டி ப்ராசஸ் மஸ்ட் இவென்ச்சுவலி டிசைட் ஆன் த அரே A. ஸோ நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டன்ட் ப்ராப்ளம் ரிசல்ட்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கம்பேரிசன் பண்ணியிருப்பாங்க பேஸ்ட் ஆன் த ஃபெயிலியர் மோட்ஸ். ஸோ 3 ஃபெயிலியர் ஃபால்ட்டி மாடல்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ ஃபெயிலியர், கிராஷ் ஃபெயிலியர், பைசாண்டைன் ஃபெயிலியர். இட் இஸ் கம்பேர்ட் வித் த சின்க்ரோனஸ் சிஸ்டம், அசின்க்ரோனஸ் சிஸ்டம். ஸோ இப்போ நோ ஃபெயிலியர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இன் போத் த கேஸ் அக்ரிமெண்ட் இஸ் அட்டைனபிள் அண்ட் சின்க்ரோனஸ் சிஸ்டம் காமன் நாலேஜ் ஆல்சோ அட்டைனபிள், அசின்க்ரோனஸ் சிஸ்டம் கன்கரண்ட் காமன் நாலேஜ் அட்டைனபிள். ஸோ கிராஷ் ஃபெயிலியர் எடுத்துக்கிட்டோன்னா அக்ரிமெண்ட் இஸ் அட்டைனபிள் இன் அ சின்க்ரோனஸ் சிஸ்டம். here f less than n processes, that is ஒரு n processes இருக்குன்னா f process வரைக்கும் ஃபெயிலியரை வந்து டாலரேட் பண்ணிக்கும். ஓகேயா. ஸோ டேக்ஸ் அ லோயர் பவுண்ட் f plus 1 rounds. ஓகேயா. in asynchronous agreement is not attainable. in byzantine ஃபெயிலியரில் அக்ரிமெண்ட் அட்டைனபிளாக இருக்கும், இங்கே வந்து அக்ரிமெண்ட் நாட் அட்டைனபிளாக இருக்கும். அதே மாதிரி it takes the f less than or equal to n minus 1 by 3 rounds. ஓகேயா. அது மாதிரி இங்கே +1 ரவுண்ட்ஸ் லோயர் பவுண்ட் வரைக்கும் என்ன ஆகும்னா கேரி அவுட் ஆகும். அக்ரிமெண்ட் இஸ் நாட் அட்டைனபிள் இன் அசின்க்ரோனஸ் சிஸ்டம். ஸோ இன் ஃபெயிலியர் ஃப்ரீ சிஸ்டம் கன்சிஸ்டன்ஸ் கேன் பி அட்டைன்ட் இன் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேனர். ஓகேயா. ஸோ அதாங்க சொல்லியிருப்பாங்க எஃப் denotes the number of failure prone process and n is the total number of processes. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் இன் அ ஃபெயிலியர் ஃப்ரீ சிஸ்டம், தட் இஸ் சின்க்ரோனஸ் அஸ் வெல் அஸ் அசின்க்ரோனஸ். ஸோ இங்கே வந்து என்னென்னா இப்போ கன்சிஸ்டன்ஸ் வந்து எப்படி ரீச் ஆகும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்லேருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அது ஒரு டெசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு அந்த டெசிஷனை எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க.
இதுதான் அக்ரிமெண்ட் இன் ஃபெயிலியர் ஃப்ரீ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டெசிஷனை எல்லா ப்ராசஸ்க்கும் என்ன பண்ணால் ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஈச் ப்ராசஸ் கம்ப்யூட்ஸ் த சேம் ஃபங்க்ஷன் ஆன் த வேல்யூஸ் ரிசீவ்டு. அப்போ the decision can be calculated reached by ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக இருக்கலாம், மேக்ஸாக இருக்கலாம், இல்லை மின் ஃபங்க்ஷனாக இருக்கலாம். அது மாதிரி the decision may be distributed based on token circulation, logical ring, tree-based broadcast, coverage cast broadcast, or direct communication with all nodes. ஓகேயா? ஸோ இதில் சின்க்ரனஸ் அசின்க்ரனஸில் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சின்க்ரனஸ் அப்படின்னா இட் கேன் பி டன் சிம்பிளி இன் அ கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ். Asynchronousல it can be similarly be reached in a constant number of message hops. Okay, yeah. Next, agreement in a message passing system with failures. Okay, yeah. So consensus algorithm for a crash failures. So என்ன அப்படின்னா முதலே சொன்னது தான், இப்போ n ப்ராசஸ் இருக்குன்னா அப் டு f ப்ராசஸ் வரைக்கும் ஃபெயிலியர் கேன் பி டாலரேட்டட். அதான் f less than n அப்படின்னு சொல்கிறோம். ஸோ f ப்ராசஸ் வரைக்கும் என்ன ஆகும்னா the failures can be tolerated. ஸோ it may fail in the fail stop model. இங்கே கன்சிஸ்டன்ட் வேரியபிள் வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது இன்டிஜர் வேல்யூடாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் இனிஷியல் வேல்யூ எக்ஸை இருக்கும். ஸோ அப் டு எஃப் ஃபெயிலியர்ஸ் அந்த அல்காரிதம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டாலரேட் பண்ணும். இட் கோஸ் ஃபார் எஃப் ப்ளஸ் ஒன் ரவுண்ட். ஸோ இப்போ n ப்ராசஸ் இருக்குது. சப்போஸ் n ஈக்குவல் டு 3 ப்ராசஸ் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு ஒரு ப்ராசஸ் வந்து 40 ப்ராசஸ் அப்படின்னா எஃபோட வேல்யூ 1. ஓகேயா? இப்போ எஃப் ப்ளஸ் ஒன் ரவுண்ட் வரைக்கும் போகணும் அப்படின்னா இட் கேரி அவுட் 2 ரவுண்ட்ஸ். ஓகேயா? So each round a process I sends the value of its variable xi to all other process if that value has not been sent before. Okay, yeah. Of all the values received within the round and its own value xi at the start of the round, the process takes the minimum and updates xi. So last final round la local value வந்து என்ன பண்றோம் xi தான் என்ன பண்றோம் consistent value agree பண்ணோம். So அதான் இந்த அல்காரிதம்ல கொடுத்திருக்காங்க. ஸோ பாரு, இன்டிஜர் எஃப்ங்கிறது என்ன சொல்லியிருக்கோன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கிராஸ் ஃபெயிலியர்ஸ் டாலரேட்டட். எக்ஸுங்கிறது அதோட லோக்கல் வேல்யூ. இப்போ ப்ராசஸ் பிஐ வந்து எக்ஸிக்யூட்ஸ் கன்சிஸ்டன்ட் அல்காரிதம் ஃபார் அப் டு எஃப் கிராஸ் ஃபெயிலியர்ஸ். ஸோ ரவுண்ட்ஸ் கேரி அவுட் ஃப்ரம் 1 to f plus 1. ஸோ கரண்ட் வேல்யூ எக்ஸை வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், அதை வேல்யூவை என்ன பண்ணோம் ப்ராட்காஸ்ட் பண்ணோம். ஸோ அடுத்த ரவுண்டில் ப்ராசஸ் ஜேலேருந்து மெசேஜ் வர வேல்யூவை ஒய்ஜேன்னு எடுத்துக்கும். அப்போ கம்பேரிசன் எப்படி பண்ணால் மின் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ஜே அண்ட் எது மினிமம் வேல்யூவோ அந்த அவுட்புட் எக்ஸை வந்து என்ன பண்ணும் கன்சிஸ்டன்ட் வேல்யூவாக அனௌன்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு அப்பர் பவுண்ட் ஆன் பைசாண்டின் ப்ராசஸ். ஸோ இங்கே வந்து அக்ரிமெண்ட் வந்து இம்பாசிபிள் அப்படிங்கிறத 3 ப்ராசஸ் வச்சு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அக்ரிமெண்ட் இஸ் இம்பாசிபிள் எப்போ அப்படின்னா when f equal to 1 and n equal to 3. f equal to 1ங்கிறது என்னன்னா ஃபால்ட்டி ப்ராசஸ். ஸோ ஃபால்ட்டி ப்ராசஸ் 1 இருக்குது, நம்பர் ஆஃப் ப்ராசஸ் வந்து 3 இருக்கும். சரியா? இப்போ 2 டயக்ராம் இருக்குது. ஃபஸ்ட்டு டயக்ராம் எடுத்துக்கோ. ஸோ அந்த டார்க் சர்க்கிள் தான் என்ன மாலிசியஸ் ப்ராசஸ். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டயக்ராமில் பிபி வந்து என்ன அப்படின்னா மாலிஷியஸ் ப்ராசஸ். ஸோ கமாண்டர் வந்து இங்கே யாருன்னா பிசி. ஸோ கமாண்டர் பிசி வந்து 0ங்கிற மெசேஜை பிஏக்கும் பிபிக்கும் சென்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 0னா என்ன அப்படின்னா நாட் அட்டாக், 1னா என்ன அட்டாக். ஓகேயா? ஸோ 0 மெசேஜை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிசி கமாண்டர் வந்து அட்டாக் பண்ண வேண்டான்னு பிஏக்கும் சென்ட் பண்ணுறாங்க, பிபிக்கும் சென்ட் பண்ணுறாங்க. பிபி வந்து என்ன பண்ணுதுன்னா மாலிஷியஸ் ப்ராசஸ். ஸோ இட் சென்ஸ் அஸ் அ 1 to பிஏ. ஸோ இங்கே அக்ரிமெண்ட் வந்து கன்க்ளூஷனுக்கு வராது. ஏன் அப்படின்னா பிஏ வந்து 2 டைப் ஆஃப் மெசேஜும் ரிசீவ் பண்ணும். 0வும் ரிசீவ் பண்ணும், 1வும் ரிசீவ் பண்ணும். அதே மாதிரி செகண்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கமாண்டரே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாலிஷியஸ் மெசேஜை சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கமாண்டர் பிசி வந்து சென்ஸ் 0 to பிஏ அண்ட் 1 to பிபி. ஸோ it doesn't know which action to take. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூசிங் வந்து அக்கர் ஆகும். ஸோ ஹியர் அக்ரிமெண்ட் இஸ் இம்பாசிபிள் when f equal to 1 and n equal to 3. ஸோ கன்சிஸ்டன்சி எப்போ சால்வபிள் ஆகும்னா when f equal to 1 and n equal to 4. ஸோ அதுக்கு 2 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் பாரு, நடுவில் கொடுத்துருக்குது பிசிங்கிறது என்னென்னா கமாண்டர். சரியா? ஸோ இங்கே பிசி டார்க் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசிங்கிறது என்னன்னா இங்கே மாலிஷியஸ் ப்ராசஸ். ஸோ மாலிஷியஸ் ப்ராசஸ் கமாண்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிடிக்கும் பிபிக்கும் என்ன பண்ணுறாங்க நாட் அட்டாக் அப்படின்னு சென்ட் பண்ணுதாங்க. பிஏக்கு வந்து என்ன பண்ணுது 1 அப்படின்னு சென்ட் பண்ணுறாங்க. ஸோ 1 என்னென்னா அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா செகண்ட் ரவுண்டில் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு வந்து மெசேஜ் எல்லாமே அந்த ப்ராசஸ்க்கு வந்து ஒவ்வொரு மெசேஜும் என்ன பண்ணும் மற்ற ப்ராசஸ்க்கு என்ன பண்ணும் சென்ட் பண்ணும். அப்படிங்கும்போது பிடியும் 0 சொல்லி மற்ற ப்ராசஸ் சென்ட் பண்ணும், பிபியும் 0 சென்ட் பண்ணும், பிஏ மட்டும் என்ன பண்ணணும்னா 1ன்னு சொல்லி பிடிக்கும் பிபிக்கும் சென்ட் ஆகும். ஸோ மெஜாரிட்டி இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 0. ஸோ ஹியர் நாட் அட்டாக் இஸ்
கேரி அவுட். அதே மாதிரி செகண்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பிடி தான் என்னென்னா malicious ப்ராசஸ். ஸோ பிசி வந்து என்ன பண்ணால் 3 ப்ராசஸ்க்குமே நாட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணுறாங்க. ஆனால் பிடி மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா பிஏக்கும் பிபிக்கும் அட்டாக் அப்படின்னு சொல்லி 1 அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணுது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராசஸ் 0ங்கிறதுனால வி கன்க்ளூட் தட் here not attack is carry out. ஓகேயா. ஸோ இந்த மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராசஸ் என்ன சொல்லுதோ அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா we solving the consistence problem. Then finally pasking algorithm. ஸோ pasking algorithm பார்த்தீங்கன்னா ஒரு pasking that is PID. ஸோ இதில் 2 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன அப்படின்னா எல்லா ப்ராசஸ்லேருந்தும் ஒரு எஸ்டிமேட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சென்ட் பண்ணும். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு எஸ்டிமேட் வந்து சென்ட் பண்ணும். அதில் ஒரு டீம் லீடர் வந்து என்ன பண்ணால் ரிசீவ்டு வேல்யூவை பொறுத்து அந்த நியூ எஸ்டிமேட்டை வந்து என்ன பண்ணும் கால்குலேட் பண்ணி அந்த நியூ எஸ்டிமேட்டை மற்ற ப்ராசஸ்க்கு ப்ராட்காஸ்ட் பண்ணும். இதுதான் பேஸ் 1 பேஸ் 2 அப் டு பேஸ் F+1 ரவுண்ட் வரைக்கும் நடக்கும். ஸோ அந்த எஸ்டிமேட்டோட கால்குலேட் பண்ணி அந்த சென்ட் பண்ணுறத வச்சு தான் என்னென்னா மற்ற ப்ராசஸ் ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரும். ஓகே, அதை பேஸ்கிங் அல்காரிதம் கோடில் சொல்லியிருப்பாங்க. இங்கே விங்கிறது இனிஷியல் வேல்யூ எடுத்திருப்பாங்க. எஃப்ங்கிறது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் malicious ப்ராசஸ், தட் இஸ் எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் லெஸ் தென் n/4. ஓகேயா. ஸோ F+1 பேசஸ் வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபார் பேஸ் 1 to F+1. ஓகேயா. அப்போ ரவுண்ட் ஒன் ஆக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு பேஸ். ஓகேயா. என்ன பண்ணும் விங்கிறத எல்லா ப்ராசஸ்க்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணும். தென் வெயிட் ஃபார் த ரிசல்ட், வெயிட் ஃபார் த மற்ற எஸ்டிமேட்ஸ் வரைக்கும் மற்ற வேல்யூஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். தென் அதில் n/2 டைம்ஸை விட பிஜே வரக்கூடிய வேல்யூஸ் வந்து கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா அது மெஜாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் மெஜாரிட்டியில் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் மெஜாரிட்டி வேல்யூஸ் வந்தது அப்படிங்கிறத மல்ட் அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ மல்ட்டுங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் அது மெஜாரிட்டி அக்கோர்ஸ். இப்போ ரவுண்ட் 2 என்ன பண்ணும் அப்படின்னா பேஸ் லீடர் வந்து என்ன பண்ணும் இந்த ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ணும். மெஜாரிட்டி ப்ராசஸை என்ன பண்ணும் எல்லா ப்ராசஸ்க்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணும். அதில் டிஃபால்ட் வேல்யூ நத்திங் ரிசீவ்னா டிஃபால்ட் வேல்யூ. ஸோ அதுதான் ரிசீவ் அஸ் அ டைப் பிரேக்கர். ஸோ ஃபைனல் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா n/2 + f விட மல்டி வந்து கிரேட்டராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். அப்படி இருந்துச்சுன்னா விங்கிறது மெஜாரிட்டி, இல்லைன்னா என்னென்னா டைப் பிரேக்கர். ஸோ தென் ஃபைனலி அவுட்புட்ஸ் அ டெசிஷன் வேல்யூ வி. ஸோ இதான் என்ன பேஸ்கிங் அல்காரிதம் கோட். ஓகே, ஸோ அதான் இந்த அல்காரிதமில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாரு, இன்டிஜர் எஃப்ங்கிறது என்ன சொல்லியிருக்கோன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கிளாஸ் ஃபெயிலியர்ஸ் டாலரேட்டட். எக்ஸுங்கிறது அதோட லோக்கல் வேல்யூ. இப்போ ப்ராசஸ் பிஐ வந்து எக்ஸிக்யூட்ஸ் கன்சிஸ்டன்ட் அல்காரிதம் ஃபார் அப் டு எஃப் கிராஸ் ஃபெயிலியர்ஸ். ஸோ ரவுண்ட்ஸ் கேரி அவுட் ஃப்ரம் 1 to F+1. ஸோ கரண்ட் வேல்யூ எக்ஸை வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணோம் அந்த வேல்யூவை என்ன பண்ணோம் ப்ராட்காஸ்ட் பண்ணோம். ஸோ அடுத்த ரவுண்டில் ப்ராசஸ் ஜேலேருந்து மெசேஜ் வர வேல்யூவை ஒய்ஜேன்னு எடுத்துக்கும். அப்போ கம்பேரிசன் எப்படி பண்ணால் மின் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ஜே அண்ட் எது மினிமம் வேல்யூவோ அந்த அவுட்புட் எக்ஸை வந்து என்ன பண்ணும் கன்சிஸ்டன்ட் வேல்யூவாக அனௌன்ஸ் பண்ணும். Good morning students. Today going to see on topic